நம் நாட்டின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே வணக்கம். பாஜகவுடைய மாநில மகளிர் அணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க ஜல்லி கல்லு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் தொழில செஞ்சுட்டு இருந்தாங்க. பாஜக கட்சியில எப்ப சேர்ந்தாங்களோ அதுக்கப்புறம் 3000 கோடி மதிப்பிலான சொத்து மாலினி ஜெயச்சந்திரனுக்கு எப்படி வந்துச்சு? அந்த பணம் எல்லாம் ஏன் அப்ப விட்டு பணம்? உங்களுடைய வருமான வரித்துறை கண்டுபிடிக்காதது, உங்களுடைய அமலாக்கத்துறை கண்டுபிடிக்காதது, உங்க சிபிஐ கண்டுபிடிக்காதத மாலினி ஜெயச்சந்திரனுடைய 3000 கோடி சொத்தை நாங்க கண்டுபிடிச்சு அதுல 1500 கோடி சொத்து மதிப்பிலான ஆவணங்களோட வருமான வரித்துறை அலுவலகத்துல புகார் கொடுத்து வச்சிருக்கிறேன். மத்திய நிதி அமைச்சரான நீங்க பணப்பதுக்கல கண்டுபிடிச்சு மணி லாண்டரிங் பண்ணவங்களை கண்டுபிடிச்சு ஆவணங்களோட புகார் கொடுத்த இந்த வீரலட்சுமியை அழைச்சி பாராட்டாம வெகுமதி அளிக்காம யாரு பணப்பதுக்கல ஈடுபட்டாங்களோ யாரு மணி லாண்டரிங் செஞ்சாங்களோ அவங்கள பக்கத்துல நிக்க வச்சு சால்வை போட்டு பாராட்டி பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? 1500 கோடி நான் கண்டுபிடிச்சு கொடுத்த பணம் 1500 கோடி பாஜக காரனுடைய அப்ப விட்டு பணமா? மத்திய நிதி அமைச்சரான நீங்க முறை தவறி நெறி தவறி நடக்கலாமா? இதுதான் நீங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிற லட்சணமா? எனக்கு தேவை நான் கண்டுபிடிச்சு கொடுத்த பணம் எவன் அப்ப விட்டு பணம் எனக்கு தெரிய வரணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க சொல்லணும். அப்படி இல்லனா வருமான வரித்துறை தமிழகத்துல ஒருதலை பட்சமா செயல்படுதுன்னு நான் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தையும் வருமான வரித்துறை அலுவலகத்தையும் பூட்டு போட போராட்டத்தை முன்னெடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்பதை இந்த எச்சரிக்கையா விடுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.